அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சில நேரத்தில் நாம் மற்றவங்களை நேசிக்கணும் அப்படிங்கிற போதனை கேட்குறோம். நாம் எல்லா இடத்துல அன்புள்ளவர்களாக இருக்கணுங்கிற உபதேசத்தை கேட்குறோம். சரி, ஓகே, நான் மற்றவர்களை நேசிக்கிறேன், மற்றவர்கள் அன்பு காட்டுறேன். ஆனால் அவர்கள் என்னை வெறுக்கிறாங்க, அவர்கள் என்னை விரும்பலை. என்னை விரும்பாதவர்களை, என்னை வெறுக்கிறவர்களை, எனக்கு எதிரான எண்ணங்களை உடையவர்களை நான் எப்படி நேசிப்பது? அவர்களை பார்க்கும் பொழுது என்னை வெறுப்பது தெரிகிறது, என்மேல் கசப்பாக இருப்பது தெரிகிறது, எனக்கு எதிரான எண்ணங்களை உடையவர்களாக இருப்பது தெரிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்களை எப்படி நான் நேசிப்பது? ஆனால் ஆண்டவர் சொல்வது என்ன? ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள். நான் உங்களை நேசித்தது போல நீங்களும் ஒருவரில் ஒரு அன்பாக இருங்கள். அன்பாக இருக்கிறதுங்கிறது அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அல்ல, நாம் எப்படி இருக்க வேண்டும். இது நம்முடைய தனிப்பட்ட பண்பு நிலைப்பாட்டை சார்ந்தது. ஆண்டவர் நாம் அன்பானவர்களாக இருக்க விரும்புகிறார். அதற்கேற்ற விதமாக அவர் தம்முடைய அன்பை நாம் அறிய செய்கிறார். ரோமர் 5:5 வாசிக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியின் மூலமாக தேவனுடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டது. அந்த அன்பு நமக்குள் ஊற்றப்பட்டபடினால் அதை விசுவாசித்து நாம் வாழுகிற பொழுது, தேவ ஐக்கியத்தோடு வாழுகிற பொழுது நாமும் அன்புடையவர்களாக வாழ்வதற்கு தூண்டப்படுகிறோம். இங்கே மற்றவர்கள் நம்மை நேசிக்கவில்லையே, வெறுக்கிறார்களே, எதிர்க்கிறார்களே, எதிரான காரியங்களை செய்கிறார்களே என்றல்ல பார்ப்பது. இதுதான் என்னுடைய கேரக்டர், இதுதான் என்னுடைய குவாலிட்டி, இதுதான் என்னுடைய பர்சனாலிட்டி, என்னுடைய அடையாளம் இதுதான், என்னுடைய ஐடென்டிட்டி இதுதான். எனவே நான் நேசிக்கிறேன் என்றால் தேவன் என்னை நேசிக்கிறார். அந்த நேசத்தினுடைய பிரதிபலிப்பாக நான் நேசிக்கிறேன். அவர்கள் வெறுத்தாலும், அவர்கள் கசந்தாலும், அவர்களுடைய சுபாவத்திற்கு நான் இறங்கி வரமாட்டேன். ஏனென்றால் அன்பு என்பது இன்னொருவருடைய மனநிலை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற அடிப்படையில் அல்ல, நான் எப்படிப்பட்ட மனதை உடையவனாக இருக்க வேண்டும் என்ற அடிப்படையை சார்ந்தது. இது ஒரு போராட்டம் தான். பேசுவதற்கு எளிதாக இருக்கலாம், கேட்பதற்கும் எளிதாக இருக்கலாம், கடைபிடிப்பதற்கு கடினமாக இருக்கும். இன்னொருவரை பார்க்கிறோம், அவரை நேசிக்க விரும்புகிறோம், அன்பு காட்ட விரும்புகிறோம், கரிசனை கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அவருடைய செயலை பார்க்கும் பொழுது, அவருடைய சுபாவத்தை பார்க்கும் பொழுது, நடந்து கொள்ளும் விதத்தை பார்க்கும் பொழுது அந்த ஆசை அசைக்கப்படுகிறது. நேசிக்க வேண்டும் என்கிற எண்ணம் காணாமல் போகிறது, நமக்குள்ளே கஷ்டப்படுகிறோம். ஆனால் இது போன்ற தடைகளை கடந்து நாம் அவர்களை அதாவது அவர்களுக்கு எதிராக போகாமல், அவர்களுக்கு ஆதரவாக நம்முடைய மனதை, நம்முடைய உணர்வை வைத்துக் கொள்வதுதான் நம்முடைய அடையாளம். அது எளிதானதல்ல. அதற்கு கர்த்தருடைய கிருபை மிகுதியாக வேண்டும், கர்த்தருடைய உறவு அதிகமாக வேண்டும், கர்த்தருடைய பிரசன்னம் அதிகமாக வேண்டும். ஆண்டவர் என்னை அன்பானவனாகத்தான் இருக்க அழைத்திருக்கிறார். எனவே மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும். ஆனால் இதில் இருக்கிற ஒரு உண்மை என்னவென்றால், நான் மற்றவர்களை நேசித்தாலும், மற்றவர்களை விரும்பினாலும், அந்த நேசத்தை, விருப்பத்தை அவர்கள் எப்பொழுது அனுபவிக்க முடியும் என்றால், அவர்களும் அதற்கேற்ற இருதயம் உடையவளாக இருந்தால்தான். இயேசு கிறிஸ்து எல்லாரிடத்திலும் அன்பாகத்தான் இருந்தார். ஆனால் அந்த அன்பை அநேகர் அனுபவிக்கவில்லை. காரணம் என்றால் அவருடைய இருதயமோ எதிராக இருந்தது. எனவே மற்றவருடைய இருதயம் எதிராக இருக்கும் பொழுது நம்முடைய அன்பை அவள் அனுபவிக்க முடியாது. ஆனாலும் நாம் சோர்ந்து போகாதபடிக்கு என்னுடைய அடையாளம் இதுவே, என்னை அழைத்த ஆண்டவருடைய விருப்பம் இதுவே, அவர் தம்முடைய அன்பை எனக்குள்ளே வைத்திருக்கிறபடினாலே அந்த அன்பைத்தான் நான் காண்பிக்க வேண்டும் என்று பிசாசுக்குரிய அடையாளமாகிய வெறுப்பையும் விரோதத்தையும் காண்பிக்கக்கூட நிலைப்பாடு வாழ வேண்டும். அது நமக்கு ஆசீர்வாதமானதாக இருக்கும், மனநிறைவை தருகிறதாக இருக்கும், தேவனுடைய பார்வையிலே மேன்மையானதாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளாக செல்ல கர்த்தர் தொடர்ந்து உதவி செய்வாராக. அவரை சார்ந்து வாழ்வோம், வெற்றி பெறுவோம்.